வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் அவல் போண்டா. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா அவல் வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் கொஞ்சம் பெருசாக உள்ளது. இந்த ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வைத்த 3 உருளைக்கிழங்கு, கடலை மாவு 2 கரண்டி, அரிசி மாவு 1 கரண்டி, சீரகம், சோம்பு அதில் கொஞ்சம், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ செய்யும் முறையை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அவல் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த அவலை ஒரு 2-3 டீப் நல்லா சுத்தமாக கழுவணும். இப்போ நான் கழுவிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் அவல் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். இப்படி தான் இருக்கும். இப்போ அது கூட நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். வாங்க சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு, அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை வச்சு நல்லா மசிக்க போகிறேன். ஓகேவா? நான் முதல் 2 உருளைக்கிழங்கு போடுறேன். அப்படி பத்தலன்னு சொன்னால் நான் மேற்கொண்டு சேர்த்துக்குவோம். இப்போதைக்கு 2 உருளைக்கிழங்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மசிக்கணும். நல்லா தூளாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தூளாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்படியே சோம்பு, சீரகம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை. ஓகேவா? நான் கடலை மாவு 2 கரண்டி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் மசிச்சு வச்ச இந்த உருளைக்கிழங்கு 2 இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கோ. ஏன்னா உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி கடலை மாவில் கண்டிப்பாக உப்பு இருக்கும். அதனால் பார்த்து போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நான் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா உருளைக்கிழங்குலேயும் வெங்காயத்துலேயும் கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அதனால் கவனமாக அதுலேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் மட்டும்தான் ஊற்றணும். ஓகேவா? தண்ணி இருந்துச்சுன்னா, கணக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கணக்காக வரும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு எதுக்கு சேர்க்கனா, மொறுப்புக்கு. அதுக்கு தான் அரிசி மாவு சேர்க்குறேன். தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா உருளைக்கிழங்குல வெங்காயத்தில் தண்ணி இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி அரிசி மாவு வேணான்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் பிழைஞ்சி எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா மொத்தமாக பிழைஞ்சி சாப்பிடு. உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, சரியாக வரலன்னு சொன்னால் நீங்கள் மேற்கொண்டு அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்களா கணக்காக வந்துடும். இப்போ 2 நிமிஷம் அப்படியே வச்சுருப்போம். ஒன்றா சென்று நான் எப்படி உருண்டை பிடிக்கணும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அப்படி உங்களுக்கு ஒட்டுச்சுனாங்க லேசாக கையில் தண்ணி தொட்டுக்குங்க. தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு வாங்க. இன்னொரு டிப் நான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். கையில் ஒட்டுச்சுன்னா லேசாக தண்ணி தொட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்படி தான் நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதான். ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சுட்டே வாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் 10 உருண்டை இருக்குது. இப்போ வாங்க எப்படி பொரிக்கிறேன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், எண்ணெய் இரும்பு சட்டியில் ஊற்றி இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம போடுவோம். அதுக்கு முன்னே எண்ணெய் சூடு ஏறிட்ட பிறகு அணிலை குறைச்சிக்குங்க. ஏன்னா உள்ளுக்குன்னா வேகணும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று போடுறேன். ஓகேவா? இப்போ போட்டாச்சு. உடனே திருப்பி தொட்டுறாதீங்க, இல்லைன்னா எல்லாமே அப்படி இதாயிரும். அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ நம்ம மெதுவாக திருப்பி போடணும்.
ஓகேவா, இப்படியே திருப்பி போட்டுட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் திருப்பி போட்டுட்டேன். விட்டுருங்க, அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொன்னிறமாக வேகணும். ஏன்னா உள்ளுக்கு சில சமயம் வெளியே அணில் கூட வச்சுட்டிங்களா உள்ளுக்கு வேகாது. அதனால் அணில் எப்பயுமே குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லபடியாக வேகட்டும். வெந்துட்ட பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் பொன்னிறமாகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க. டிஷ்யூவில் வச்சு வடிகட்டி எடுத்துருங்க. பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் டிஷ்யூவில் வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் செஞ்சு முடிச்சிட்டேன். வித்தியாசமான அவல் போண்டா கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமையினே லைக் எனக்கு கொடுங்க. சுவையான அவல் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.